உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனுவானது நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் நவீன். நாளை விசாரணைக்கு இந்த வழக்கு வரவுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் அவருடைய மனைவி கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்துக்கு இந்த விவாகரத்து வழக்கு மாற்றம் செய்யப்பட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் விசாரணை என்பது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டது. அப்போது இரண்டு தரப்பினரையும் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இரு தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் மட்டுமே ஆஜராகி இருந்தனர். அப்போது போதிய அவகாசம் முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில நாளைய தினம் முதல்வர் விஜயின் மனைவி விவாகரத்து கோரி தாக்கல் செய்த வழக்கு என்பது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. இதுல ஏற்கனவே இரு தரப்பினரும் ஆஜராகாத நிலையில வழக்கறிஞர்கள் மட்டுமே ஆஜராகி இருந்தனர். இந்த நிலையில நாளை சங்கீதா நீதிமன்றத்திற்கு வருவாரா என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதாவது நாளைதான் இந்த விசாரணை அடுத்த கட்டத்திற்கு செல்ல உள்ள நிலையில இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி நவீன். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.